குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பிளான்ட் செக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட் செக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்னென்னு பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகேப் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் அந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் பார்த்துருப்போம், சயந்தியம் அதை பற்றிலாம் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ஃப்ளவர் செக்ஸ் பற்றி பார்த்துருப்பாங்க. அந்த ஃப்ளவர் செக்ஸில் பர்ஃபெக்ட் ஃப்ளவர்ஸ், இம்பர்ஃபெக்ட் ஃப்ளவர்ஸ், ஸ்டெமினாய்ட்ஸ் ஃப்ளவர், பிஸ்லாய்ட்ஸ் ஃப்ளவர் இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பிளான்ட் செக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட் செக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா the plant sex refer to presence and distribution of flower with different sexes in the individual plants. ஒரு இண்டிவிஜுவல் பிளான்ட்டில் அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளவரில் என்னென்ன செக்ஸஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போகிறது தான் என்ன அப்படின்னா இந்த பிளான்ட் செக்ஸ் அப்படிங்கிறது. அதில் ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா இந்த ஹெர்மோஃபோடியட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகையில் உள்ள எல்லா பிளான்ட்டுமே என்னவாக இருக்கணும், பைசெக்சுவல் ஃப்ளவராக இருக்கணும். ஸோ இந்த பைசெக்சுவல் ஃப்ளவர் அப்படிங்கிறது என்னென்னு உனக்கு தெரியும். ஸோ இந்த பைசெக்சுவல் ஃப்ளவர் அப்படிங்கிறது மேல் பார்ட்டு ஃபீமேல் பார்ட் ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா பைசெக்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் டயக்ராம் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா மோனோசியஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த மோனோ அப்படிங்கிறது என்னென்னா ஒன்று, ஓக்யூஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு தான் மோனோசியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. போத் மேல் அண்டு ஃபீமேல் ஃப்ளவர் ப்ரெசன்ட் இன் த சேம் பிளான்ட். எக்ஸாம்பிள் கோகனட். இப்போ தென்னை மரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிளான்ட்டில் மேல் பிளான்ட் தனியாகவும் ஃபீமேல் பிளான்ட் தனியாகவும் பார்த்து இருக்க மாட்டேன், ஒரே பிளான்ட்டில் ரெண்டுமே இருக்கும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா மோனோசியஸ் அப்படின்னு சொல்கிறது. ஒரே பிளான்ட்டில் மேல் ஃபீமேல் பார்ட்டும் மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட் ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு தான் என்ன அப்படின்னா மோனோசியஸ் அப்படின்னு சொல்கிறது. எக்ஸாம்பிள் கோகனட்டு. செகண்ட் நம்ம பார்க்க போகிறது டயோசியஸ். இந்த டயோசியஸ் அப்படிங்கிறது என்னென்னா டைனா டூ, ஓகேஸ் அப்படின்னா ஹவுஸ். மேல் அண்டு ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த செப்பரேட் பிளான்ட். எக்ஸாம்பிள் பப்பாயா அண்ட் பாமியராட், அதாவது பாம் ட்ரீன்னு சொல்லுவோம்ல அதுதான். இப்போ பப்பாளி மரத்தை எடுத்துகிட்டு அப்படின்னா அந்த மரத்தில் ஃபீமேல் ஃப்ளவர் இருக்கக்கூடிய மரம் தனியாக தெரியும், மேல் பிளான்ட் இருக்கக்கூடியது தனியாக தெரியும். இது நல்லாவே பார்த்துருப்போம். ஸோ இதுதான் டயாசியஸ். அதாவது மேல் ஃப்ளவர் ஃபீமேல் ஃப்ளவர் ரெண்டும் ஒரே பிளான்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது மோனோசியஸு, தனித்தனியாக இருந்துச்சு அப்படின்னா டயாசியஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா இந்த பிளான்ட் செக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று ஹெர்மோஃபோடியட்டிக் ஒன்று இருக்குது, நெக்ஸ்ட்டு மோனோசியேஷன் ஒன்று இருக்குது, நெக்ஸ்ட்டு டயாசியேஷன் ஒன்று இருக்குது. இது மூணு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இதில் பாலிகேமஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பாலிகேமஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாலிகேமஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்கே பைசெக்சுவல் ஃப்ளவரு, யூனிசெக்சுவல் ஃப்ளவரு, ஸ்டெமிடாய்ட் ஃப்ளவர், பிஸ்டல் ஃப்ளவர் எல்லாமே என்ன பண்ணும் கலந்து ஒரே பிளான்ட்டில் இருக்கும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் பாலிகேமஸ். எக்ஸாம்பிள் மியூசா, இன்னொன்று மேஞ்சிஃபரா அப்படிங்கிறது. மியூசாங்கிறது வாழை மரம், இன்னொன்று மேஞ்சிஃபராங்கிறது மேங்கோங்கிறது தெரியும் இல்லையா. ஸோ இதில் பார்க்கலாம், என்ன பார்க்கலாம் அப்படின்னா எல்லா வகையான செக்ஷுவல் டைப்பும் இதில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைப்பில் உனக்கு இப்போ அமைப்பு பார்க்கலாம். இவ்வாறு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா மோனோசியஸ் அப்படிங்கிறது. இந்த மோனோசியஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேல் மேல் ரெண்டும் இருக்குது, ஒரே பிளான்ட்டில் இருக்குது. அதனால என்ன இதுக்கு பேர் மோனோசியஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டயோசியஸ் அப்படிங்கிறது தான் ஃபீமேல் தனியாக இருக்குது, மேல் தனியாக, தனித்தனி பிளான்ட்டில் இருக்குது. அப்படி இருந்தால் அதுக்கு பேர் டயோசியஸ் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாலிகேமஸ். இந்த பாலிகேமஸ்ங்கிறது பைசெக்சுவல் ஃப்ளவர் இருக்குது, யூனிசெக்சுவல் ஃப்ளவர் தனித்தனியாக இருக்குது. அதாவது மேல் ஃப்ளவர் தனியாக இருக்குது, ஃபீமேல் ஃப்ளவர் தனியாக இருக்குது. இது மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பைசெக்சுவல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இதில் பிளான்ட்டோட இந்த ஃப்ளவர் சிமெண்டரி அப்படின்னு ஒன்று இருக்குது, இதை பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன கதை மாதிரி தான் இருக்கும் பாரு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். ரேடியஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கிறோம். அந்த பேப்பரை ரவுண்டாக என்ன பண்ணுறோம், ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறோம். ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணும்போது அதை ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவலாக டிவைட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா ரேடியஸ் அப்படின்னு உனக்கெல்லாம் தெரியும் இல்லையா. இப்போது அந்த பிளான் ஒரு பிளானை ஃபோல்டு பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அது பாதியாக கரெக்டாக கட் ஆகும். ஸோ இப்படி இருக்குது. இதை நீ அந்த பேப்பரை எவ்வளோ பிளான் யூஸ் பண்ணி நீ ஈக்குவலாக டிவைட் பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சர்க்கிள் பேப்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா
ஃபஸ்ட்டு ஒரு ரேடியஸாக நம்ம வந்து நம்ம மடிக்கிறோம். அப்படி மடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டிவைட் ஆகும். மறுபடியும் அதை ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ எத்தனை டைம் நீ வந்து ஃபோல்ட் பண்ணுற ஈக்குவலாக டிவைட் ஆகுது அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. இது ஒன்று. அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு குக்கும்பர் எடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த குக்கும்பர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீ ஈக்குவலாக டிவைட் பண்ணணும். எவ்வளோ பிளான் வச்சு நிறைய பிளானில் கட் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவலாக மட்டும் டிவைட் ஆகும், எத்தனை டைப்பாக டிவைட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம குக்கும்பர் எடுத்து ஈக்குவலாக டிவைட் ஆனால் ஒரு பக்கம் ஒன்று இந்த பக்கம் வெட்டலாம், இல்லைனா ஸ்ட்ரைட்டாக ட்ரையாங்கிள் இது மாதிரி வெட்டலாம். ட்ரையாங்கிளில் ஸ்ட்ரைட்டாக வெட்டுறது இது மாதிரி வெட்டினா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், ஈக்குவலாக டிவைட் ஆகும். ஸோ அப்போது வந்து 2 ஈக்குவல் மட்டும் தான் வரும் இதில் குக்கும்பரில். இப்போ பேப்பரில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளானில் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க, இதுதான் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ளவர் சிமெட்ரிக்கல் when the divide into equal having any plan running through the center. சென்டரில் வச்சு அதை வந்து ஃபோல்ட் பண்ணும்போது அது எவ்வளோ பிளானாக அது டிவைட் ஆகுது, ஈக்குவலாக டிவைட் ஆகுறதா பார்க்க போகிறோம். அதுதான் இப்போ பார்க்க போகிறது. இதான் ஃப்ளவர் சிமெட்ரி அப்படின்னா சொல்கிறது. இப்போ பாரு, இப்போ அந்த டயக்ராம் பற்றி உனக்கு அப்புறம் சொல்ல, ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் போய்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகுது இல்லையா, அதை பாரு. ஃபஸ்ட்டு டைப்பு ஆக்டினோமார்பிக் அப்படிங்கிற டைப். இந்த ஆக்டினோமார்பிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஃப்ளவர் ஷோ 2 மிரர் இமேஜ், அதாவது ஒரு பக்கம் ஃபோல்டாக இன்னொரு பக்கம் தெரிகிற மாதிரி இருக்கும். எந்த மாதிரி பிளானில் எனி பிளானில் நீ டிவைட் பண்ணாலும் அது என்ன ஆகும் அப்படின்னா மோர் தென் 2 பிளான் 2 பிளானுக்கு மேலே நிறைய வகையாக ஈக்குவலாக டிவைட் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து ஆக்டினோமார்பிக். அதெல்லாம் ரேடியல் சொல்லலாம், ஆர் பாலிசிமெட்ரிக்னு சொல்லலாம். பாலிசிமெட்ரிக் நிறைய வகையான ஈக்குவலாக டிவைட் ஆகுதுல, அதெல்லாம் பாலிசிமெட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். இது ஆக்டினோமார்பிக். ஆக்டினோமார்பிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நார்மலி there are more than 2 plan of symmetry. ஒரு 2 பிளானுக்கு மேலே அதிகமான பிளான் வந்துச்சு அப்படின்னா ஈக்குவலாக டிவைட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஆக்டினோமார்பிக் அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சைகோமார்பிக். சைகோமார்பிக் இன்னொரு என்ன சொல்லலாம் அப்படின்னா பைலேட்ரல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா மோனோ சிமெட்ரின்னு சொல்லலாம். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இட் கேன் பி டிவைட் ஈக்குவல் ஹேவிங் ஓன்லி 1 பிளான். ஒரு பிளான் மட்டும்தான் கட் பண்ண முடியும். ஒரு பிளானை கட் பண்ணோம் அப்படின்னா அது அந்த டைம் மட்டும் தான் ஈக்குவலாக டிவைட் ஆகும். மீதம் நீ எத்தனை டைம் கட் பண்ணாலும் அது ஈக்குவலாக டிவைட் ஆகாது. ஸோ அது மாதிரி டிவைட் ஆகாத ஃப்ளவர்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சைகோமார்பிக் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பீன், பைசம், சால்வியா, ஆசிமம் இதெல்லாம் எல்லாமே எதில் வருது, சைகோமார்பிக் பிளான்ட்டில் வரக்கூடியது, சைகோமார்பிக் வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு பார்க்க போது ஏசிமெட்ரி. ஏசிமெட்ரி அப்படின்னா இந்த இங்கே வந்து எனி பிளான்லேயும் என்ன பண்ண நீ கட் பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது, ஈக்குவல் டிவைட் பண்ண முடியாது இன் எனி பிளான்லேயும். ஸோ எது பிளானுமே நீ டிவைட் பண்ண முடியலனா அந்த பார்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா அந்த பார்ட் ஆஃப் ஃப்ளவருக்கு பேர் என்ன அப்படின்னா இந்த ஏசிமெட்ரின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் கென்னா இண்டிகா அப்படிங்கிறது இதுக்கு எக்ஸாம்பிள். இப்போ அந்த டயக்ராம் நம்ம பார்க்கலாம். இந்த டயக்ராம் பாரு, இதில் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டினோமார்பிக். இது எந்த மாதிரி பிளானில் வெட்டினாலும் ஈக்குவலாக டிவைட் ஆகும். சரியா? இது அடுத்தது வந்து பார்க்க போகிறது அப்படின்னா இது வந்து செகண்ட் ஃபீச்சர் வந்து சைகோமார்பிக். இது இந்த மாதிரி வெட்டினா மட்டும்தான் ஈக்குவலாக டிவைட் ஆகும், இல்லை இந்த மாதிரி வெட்டினா ஈக்குவலாக டிவைட் ஆக முடியாது. ஒரு மாதிரி வெட்டினா தான் ஈக்குவலாக எல்லா பார்ட்டும் ஈக்குவலாக டிவைட் ஆகணும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஏசிமெட்ரி. இது எந்த மாதிரி வெட்டினாலும் ஈக்குவலாக வராது, ஈக்குவல் பிளான் கிடைக்காதுங்கிறது தான் இதுதான் ஃப்ளவர் சிமெட்ரின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த ஃப்ளவரோட அசசரி ஆர்கன் பற்றி பார்க்க போகிறோம். அசசரி ஆர்கன் அப்படின்னா துணை உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஓல்ஸ், அந்த ஓரல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓரல்னால் அடுக்கு அந்த இருக்குது. இப்போது தி பொசிஷன் ஆஃப் பீரியாந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பீரியாந்த் அப்படிங்கிற என்ன அர்த்தம் அப்படின்னா செப்பல்ஸ், பெட்டல்ஸ், டெப்பல்ஸ். அதாவது செப்பல்ஸுங்கிறது கேலக்ஸ், பெட்டல்ஸுங்கிறது கொரலா, இந்த டெப்பல்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாம் சேர்ந்து இருக்குது. செப்பல்ஸ், பெட்டல், டெப்பல்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா. இது எல்லாமே இது தனியாக பிரித்து பார்க்க முடியாமல் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பீரியாந்த். செப்பல்ஸும் பெட்டல்ஸும் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாமல் இது செப்பல் இது பெட்டல் பிரித்து பார்க்க முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பீரியாந்த் அப்படிங்கிறது பேர். ஸோ இப்போது அதை பற்றி பார்க்க போகிறோம். இது பீரியாந்த் எந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். இதுதான் அரேஞ்ச்மெண்ட்டு. ரிலேட்டிவ் டு ஒன் அனதர் இஸ் கால்டு பீரியாந்த் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு சைக்ளிக்னு சொல்லலாம், இல்லை ஓரல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஃப்ளவரல் பார்ட்ஸ் என்ன பண்ணுறோம் அரேஞ்சின் டெஃபினிஷன் ஆஃப் ஓரல்ஸ், அதாவது ஒரு அடுக்காக அமைஞ்சிருக்கக்கூடியது. பிராசிகா, சொலானம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீரியாந்த் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், வரிசையாக அடுக்காக அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளிக் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பைரல் மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். இது ஸ்பைரல் மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். இது எக்ஸாம் மெக்னோனியா அப்படிங்கிற ஒரு பிளான்ல இப்படி இருக்குது. அடுத்தது வந்து ஸ்பைரோ சைக்ளிக் அப்படின்னா பாதி சம் பார்ட் ஆர் ஓல் அதர் பார்ட்ஸ் இன் ஸ்பைரல்.
சில பகுதி வந்து என்ன அப்படி இருக்கும், அடுக்கு மாதிரி இருக்கும். சில பார்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைரலாக இருக்கும். அதான் நிம்பேசினா இந்த அள்ளி செடியெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அது மாதிரி உள்ளது. ஸோ இதோட டயக்ராம் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இதை பாரு. இங்கே இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா சைக்கிள். இது வந்து எப்படி இருக்குது, சைக்கிள் மாதிரி ஃபுல்லாக அந்த பீரியாந்துங்கிறது அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்குது. எது பீரியாந்து அப்படிங்கிறத அந்தளவுக்கு டிஸ்டிங் பண்ண முடியல. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா சைக்கிளிக். ஒரு வரிசை அந்த மாதிரி ஒரு கூம்பு மாதிரி உள்ள வந்துருக்கு இல்லையா, சைக்கிளிக் அப்படின்னா சைக்கிள் மாதிரி இல்லாதது, கூம்பு மாதிரி ஸ்பைரலில் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஸ்பைரோ சைக்கிளிக். பாதி வந்து சைக்கிளுக்கு மாதிரி இருக்கும், கீழே வந்து கூம்பு மாதிரி இருக்கும். மேலே சைக்கிள் மாதிரியும் கீழே கூம்பு மாதிரி இருக்கும். இது மாதிரி இருக்கிறதா என்ன அப்படின்னா இந்த வகையை டைப்பில் உள்ளது. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சைக்கிளிக் அப்படின்னு பார்க்க போகிறது. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் வோல்ஸ் ஆஃப் பீரியாந்த், அந்த அடுக்கு எவ்வளோ இருந்திருக்கு அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இப்போ குறிக்க போகிறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு யூனி செரனேட் அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓல் அசசரி பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் பாட், அதாவது ஒரே ஓல்ஸ் மட்டும்தான் இருக்கக்கூடியது. இட் இஸ் லெஸ் காமன். இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய செர்குலியா அப்படிங்கிற பிளான்ட் மட்டும் தான் இருக்கும். யூனிசெர்னேட் ஒரே சிங்கிள் அடுக்காக மட்டும் தான் இருக்கும். அடுத்தது பைசெர்னேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ரெண்டு வகை ரெண்டு ஓல்ஸ் இருக்கும், ரெண்டு அடுக்காக இருக்கக்கூடியது. அவுட்டர் அண்ட் இன்னர் ஓல் அப்படிங்கிறது இருக்கும். அவுட்டர் வந்து லோயர்லேயும் இன்னர் வந்து அப்பர்லேயும் இது மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் பிரியாந்த். எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ் பார்க்கலாம், இதில் வெளியில் இருக்கக்கூடியது. இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்டி செர்னேட் அப்படிங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு மேலே ஹோல்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மல்டி செர்னேட். கிறிசாந்திமம் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த டைக்ளமஸ் அப்படிங்கிறது. இந்த டைக்ளமடஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து டிஸ்டிங்க்ட் அவுட்டர் கேலக்ஸ் அண்ட் இன்னர் கேலக்ஸ். இதில் வந்து அவுட்டர் அண்ட் இன்னர் கேலக்ஸ் தெளிவாக தெரியக்கூடியது எல்லாமே என்னதுன்னா டைக்ளமஸ் அப்படி சொல்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மோனோக்ளமடஸ் சொல்லலாம், இல்லை ஹோமோக்ளமடஸ் சொல்லலாம். மோனோக்ளமடஸ் அப்படிங்கிறது இல்லை ஹோமோக்ளமடஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அன்டிஃபரன்ஷியேட் இன் கேலக்ஸ் அண்ட் கொரலா இன் கம்போஸ்ட் ஆஃப் சிமிலர் பார்ட் ஆஃப் த கால்டு டெப்பல். அதாவது இங்கே என்ன சொல்கிறோம்னா கேலக்ஸ் கொரலாங்கிறது டிஃப்ரென்ஷியேட் தெரியாது அப்படின்ட்டு இருக்காங்க, அதுதான் டெப்பல்னு சொல்கிறது. இது வந்து மோனோகாட்டில் நம்ம பார்க்க முடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஏக்ளமடஸ் அப்படிங்கிறது வந்து பீரியாந்த் இஸ் ஆப்சன்ட் ஆல் டுகெதர், அதாவது பீரியாந்த் வந்து சுத்தமாக இருக்காதுன்றாங்க. இந்த ஃப்ளவர் வித்தவுட் பெட்டல் ஆர் கால்டு ஏசெப்பலஸ். பெட்டலேஸ் இல்லாத ஃப்ளவராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பெட்டலஸ்ன்னு சொல்கிறோம். ஃப்ளவர் வித் செப்பல்ஸ் வித்தவுட் செப்பல்ஸ் இல்லைன்னா ஏசெப்பலஸ் சொல்கிறோம். அவ்வளோதான் இதில் உள்ளது. ஏக்ளமடஸ் அப்படிங்கிறது என்னது, பீரியாந்த் இருக்காதது அப்படிங்கிறது. அதில் செப்பல்ஸ் இல்லைன்னா அது ஏசெப்பலஸ், பெட்டல்ஸ் இல்லைனா பெட்டலஸ் அப்படின்னு சொல்கிறது. இதுதான் இதில் உள்ளது இருக்கக்கூடியது. இப்போ பாருங்கள் யூனிசெர்னேட் அப்படிங்கிறது அது ஒரு எக்ஸாம்பிள் ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. அது ஒரே ஒரு அடுக்காக மட்டும் இருக்குது பாரு, மற்ற கூம்பு மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்தா பைசெர்னேட் ரெண்டு அடுக்காக கீழே ஒன்று மேலே ஒன்று இருக்கிறது பாரு, இதை பைசெர்னேட்டு. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்டி செர்னேட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த பீரியாந்த் அதாவது கேலக்ஸ் கொரலா அதிகமாக இருக்குது, அதாவது செப்பல்ஸ் பெட்டல்ஸ் அதிகமாக இருக்குது இல்லையா, அதை சொல்கிறது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து இங்கே வந்து டைக்ளமஸ் அப்படின்னா டிஸ்டிங்காக தெரியக்கூடியதுன்னு சொன்னோம் இல்லையா, அது டிஸ்டிங்காக தெரியக்கூடியது. அடுத்து ஹோமோக்ளாஸ்னால் எது செப்பல்ஸ் பெட்டல்ஸ்னு உனக்கு அந்தளவுக்கு என்ன பண்ணுறது டிஸ்டிங்காக தெரியல, அன்டிஃபரன்ஷியேட்டட் இருக்கு இல்லையா, அதுதான் இதில் உள்ளது சொல்கிறது. அடுத்து நம்ம பார்க்குறது மெரோசிட்டி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் ஃப்ளோரல் பார்ட்ஸ் ஃபார் ஓல் இஸ் கால்டு மெரோசிட்டி. ஒரு அடுக்கில் எவ்வளோ ஃப்ளோரல் பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரியுது தான் என்னன்னா மெரோசிட்டி அப்படிங்கிறது. இதில் வந்து பாரு, இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஐசோமெரஸ் அப்படிங்கிறது த ப்ரெசன்ஸ் ஆஃப் சேம் நம்பர் ஆஃப் பீரியாந்த் பார்ட் டிஃப்ரெண்ட் ஹோல் ஆஃப் த ஃப்ளவர். அது செப்பல்ஸ் 5 இருந்துச்சுன்னா பெட்டல்ஸும் 5 இருக்கும், மேலேயும் 5 இருக்கும், கீழேயும் 5 இருக்கும். இது மாதிரி இருந்தால் ஐசோமெரஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா அனிசோமெரஸ் அப்படிங்கிறது. இந்த அனிசோமெரஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்கே வந்து ஈச் ஓல் ஆஃப் ஃப்ளவர் கண்டெயின் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் மெம்பர். அதாவது மேலே வந்து 3 இருக்கலாம் செப்பல்ஸ், அதாவது மேலே வந்து அவுட்டரில் வந்து 3 இருக்கலாம், இன்னரில் வந்து பார்த்திங்கன்னா 5 இருக்கலாம். இதுமாரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் ஓலில் இருந்துச்சு அப்படின்னா அதாவது மெரோசிட்டி அப்படிங்கிறது ஒரு அடுக்கில் எவ்வளோ வகையான அதாவது எவ்வளோ டைப் நம்பர் ஆஃப் பெட்டல் செப்பல்ஸ் அது இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். அதுதான் இது உள்ளது. அடுத்தது பைமெரஸ் அப்படிங்கிறது வந்து பாரு, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ளவர் பார்ட்ஸ் இன் 2 பார்ட்ஸ் 2 இருக்கும், இல்லைனா மல்டிபிள் ஆஃப் 2 இருக்கும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பைமெரஸ்.
அடுத்து ட்ரைமரஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஃப்ளவர் பார்ட்ஸ் இன் 3 ஆர் மல்டிபிள் ஆஃப் 3 அப்படி இருக்கும். அதாவது 3 அது மடங்குல அது 3 மடங்கு அதோட 3 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது ஆலியம் எக்ஸாம்பிள் மோனோகாட்டு அண்ட் ஆலியம்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு டெட்ராமிரஸ் அதே மாதிரி தான் த ஃப்ளவர் பார்ட்ஸ் இன் 4 ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 அப்படி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பிராசிகா அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பென்டாமிரஸ் அப்படிங்கிறது. பென்டாமிரஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா த ஃப்ளவர் பார்ட்ஸ் இன் 5 ஆர் மல்டிபிள் ஆஃப் 5ங்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஹைஃபிஸ்கஸ், இது வந்து டைகாட். இப்போது இந்த பென்டாமிரஸ் எதில் பார்க்கலாம், டைகாட் பிளான்ட்டில் பார்க்கலாம் அப்படின்னு கொஷின்ஸ்க்கு வரும். அடுத்து மோனோகாட்டில் பார்க்கக்கூடியது, ட்ரைமரஸ் பார்க்கக்கூடியது இருக்கும். ஸோ இது மாதிரியான கொஷின்ஸ் இதில் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதில் தெரிஞ்சது ப்ராப்பராக இதில் தெரிஞ்சவும் நிறைய இருக்குது, ப்ராப்பராக தெரிஞ்சுக்கோங்க, படிச்சுக்குவோம்.